கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். என்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனையின் முடிவு எப்படி இருக்குமோ என்று யோசித்துக் கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிற என் சகோதரனே, என் சகோதரியே, என் வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைக்கு முடிவு என்னவா வரும்? நல்ல முடிவா எனக்கு கிடைக்குமா? என் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முடிவு வருமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, யோபு தன்னுடைய வாழ்க்கையில் அப்படிதான் சொல்றாரு. யோபு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, நான் காத்து கொண்டிருக்கிற என் பலன் எம்மாத்திரம், என் ஜீவனை நீடித்திருக்க பண்ண என் முடிவு எப்படிப்பட்டது? என் வாழ்க்கையில எப்படிப்பட்ட முடிவு வரப்போதோ தெரியலையே. நான் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நேராக போயிட்டு இருக்கிறேனே, இவ்வளோ இழப்புக்கு நேராய் போயிருக்கிறேனே, இவ்வளோ அவமானத்துக்கு நேராய் நான் போய் கொண்டிருக்கிறேனே, என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலைக்கு நேராய் நான் தள்ளப்பட்டிருக்கிறேனே. ஐயோ, இப்படி இருந்தா என் வாழ்க்கையினுடைய முடிவு எப்படி இருக்கும் எனக்கு தெரியலையேன்னு குழம்பி கொண்டிருக்கிறாரு. என் முடிவு எப்படிப்பட்டது? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையின் முடிவு எப்படிப்பட்டது என்று தெரியாதபடி கலங்கி கொண்டிருக்கிறார்கள். வேலை இல்லாதிருந்தா என் வாழ்க்கையின் முடிவு எப்படி? வறுமையில் நான் இருக்கிற என் முடிவு எப்படி? குடும்பத்துல சண்டை, பிரச்சனை, போராட்டம், என் முடிவு எப்படி? என் முடிவு எப்படி ஆக போதோன்னு எனக்கு தெரியலையே என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிற என் சகோதரனே, சகோதரியே, வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 37ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உத்தமமாய் வாழ்கிற தேவனுடைய பிள்ளையே, நீதிமானாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இதோ கர்த்தருக்கு பயந்து அவருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், இதோ அப்படிப்பட்ட மனுஷனுடைய முடிவு சமாதானத்தின் முடிவாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் எப்படிப்பட்ட முடிவுகளை உண்டாக்க போகிறார் தெரியுமா? சமாதானத்திற்கான முடிவுகளை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே, என் வாழ்க்கையிலே உண்டாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வருகிறது முடிவு இயேசுவின் நாமத்தில். உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுகளை கர்த்தர் உருவாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, பயப்படாதிருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி முடிவு வரும். உங்கள் பிரச்சனைகளுக்கான நல்ல முடிவுகளை கர்த்தர் உண்டாக்குவார். நீங்கள் பட்டு கொண்டிருக்கிற, அவமானப்பட்டு கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைக்கான நல்ல முடிவுகளை கர்த்தர் உண்டாக்குவார். இதோ நல்ல முடிவுகள் உங்களை தேடி வருகிறது. நல்ல முடிவுகள் உங்களை தேடி வருகிறது. முடிவெடுக்க முடியாத இருக்கிற என் சகோதரனே, சகோதரி, இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண முடியாத சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் நல்ல முடிவுகளை உங்களுக்காக உண்டாக்கி கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல முடிவை உண்டாக்குவார். உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவை கர்த்தர் காட்ட போகிறார். உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட போகிறார் தேவன். முடிவு கட்டுவார் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. முடிவு வராதிருக்கும் உங்கள் பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவுகளை கர்த்தர் வர பண்ணுவார். அல்லேலூயா. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். உங்கள் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போக போகிறது. உங்கள் துக்கத்தின் நாட்களுக்கு ஒரு முடிவு, உங்கள் பிரச்சனையின் நாட்களுக்கு ஒரு முடிவு, உங்கள் போராட்டத்தின் நாட்களுக்கு ஒரு முடிவு, உங்கள் அவமானத்தின் நாட்களுக்கு ஒரு முடிவு, உங்களுடைய வறுமை தரித்திரத்தின் நாட்களுக்கு ஒரு முடிவு. ஐயோ, இந்த வியாதி என்னை போட்டு வாட்டி வதைக்கிறது, உங்கள் வியாதியின் நாட்களுக்கு ஒரு முடிவு. அல்லேலூயா. இந்த வலியின் நாட்களுக்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்குகிறார். முடிவை உண்டாக்குகிற தேவன். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் போது இவ்விதமான வார்த்தையை சொன்னார், எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன் ஜீவனை தேவன் ஒப்பு கொடுத்தாராம். இதோ எல்லாம் முடிந்தது என்று சொன்ன காரணம் என்ன தெரியுமா? என் சகோதரனே, என் சகோதரியே, அப்பா, நான் உனக்காக என் ஜீவனையே கொடுத்துட்டேன்பா, உனக்காக என் ரத்தத்தையே சிந்திட்டேன்பா, என் வாழ்க்கையில எல்லாவற்றும் உனக்காக நான் கொடுத்துட்டேன். எனவே உன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு. எல்லாம் முடிந்தது. உன் பிரச்சனை எல்லாம் முடிந்தது. உன் கஷ்டம் எல்லாம் முடிந்தது. என் சகோதரனே, என் சகோதரியே, இயேசு சொல்றாரு, அந்த சிலுவையில எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னாரு. இதோ நான் உங்களை பார்த்து அதே வார்த்தையை சொல்றேன். உங்க பிரச்சனை முடிந்தது. உங்க கண்ணீர் முடிந்தது. உங்கள் கவலைகள் முடிந்தது. உங்கள் வேதனைகள் முடிந்தது. உங்கள் வறுமைகள் முடிந்தது. உங்கள் தரித்திரங்கள் முடிந்தது. அல்லேலூயா. வேலை இல்லாத திண்டாட்டம் முடிந்தது. ஐயோ, குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லுங்க
சொல்லுகிறேன் சகோதரியே, எல்லாம் முடிந்தது. இந்த பிரச்சனை முடிந்தது. கர்த்தர் உங்களுக்கான வழிகளை, வாசல்களை உண்டாக்குவார் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இதோ உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னாரே. அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னாரே. உங்கள் துக்கமெல்லாம் மாறுகிறது. உங்கள் துக்கமெல்லாம் மாறுகிறது. எதற்காக துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கிறீங்க? ஏன் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? உங்க இருதயம் ஏன் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறது? இதோ உன் துக்கத்தின் நாட்கள் முடிகிறது இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்குகிறவராக இருக்கிறார். கவலைப்படாதீர்கள் என் சகோதரனே. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? ஐயா, பாரத்தோடு ஜெபிக்கிற ஐயா, இந்த நாளில கூடப்பா எத்தனையோ விதமான போராட்டங்களுக்கு நேராய், பாடுகளுக்கு நேராய் நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நீ சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்படுகிற துக்கத்தின் நாட்கள் முடிந்து போகட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்படுகிற வேதனை நாட்கள் முடிந்து போகட்டும். கர்த்தாவே, கர்த்தாவே, ஐயோ என் துக்கம் எப்படா மாறும் எனக்கு தெரியலையே. நான் அந்த கடன் பிரச்சனையினால துக்கப்பட்டு கொண்டிருக்கிறேனே. அல்லேலூயா. குடும்ப பிரச்சனையினால, கணவன் மனைவியுடைய பிரச்சனையினால, பக்கத்து வீட்டுக்காரனுடைய சண்டையினால இன்னைக்கு நான் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கிறேனே. எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லாதனால நான் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கிறேனே. என் பிள்ளைகள் என்னை பராமரிக்கல, என் பிள்ளைகள் என்னோடு பேசல, என் பிள்ளைகள் எனக்கு விரோதமா இருக்கிறாங்க, எனவே நான் துக்கமுகமா இருக்கிறேன்னு சொல்றாங்களே. ஐயா, ஒவ்வொருடைய துக்க முகத்தையும் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஒவ்வொருவரும் துக்கத்தோடு இருக்கிறாங்கப்பா. இன்னைக்கு ஒரு நல்ல பதில் எனக்கு வராதா? இன்னைக்கு ஒரு நல்ல முடிவு எனக்கு வராதா? இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி என் காதுகள் கேட்காதா என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்திருக்கிறாங்களே. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னீரே. எங்கள் நம்பிக்கையெல்லாம் உங்க மேலதான் ஆண்டவரே. எங்க நம்பிக்கையெல்லாம் உங்க மேலதான்ப்பா. இன்னைக்கு ஏசப்பா பார்த்து கொள்வாரு. நாளைக்கு ஏசப்பா எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வாரு. என்னை எப்படியாவது நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துருவாரு. நான் மீண்டு வந்துருவேன். என்னை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருவாருன்னு நாங்க எங்க நம்பிக்கையெல்லாம் உங்க மேல வச்சிருக்கோம். எங்க நம்பிக்கை உரியவர் நீங்க தான் ஆண்டவரே. எங்க நம்பிக்கைக்கு பாத்திரம் நீங்க தான் ஆண்டவரே. எனவே தகப்பனே, எங்களை ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடாதபடி எப்படியாகிலும் ஒரு நல்ல நிலைமைக்கினராய் எங்கள் ஒவ்வொருவரும் கொண்டு வந்து விடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில கூட யாரெல்லாம் என்னென்ன பிரச்சனையில் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாதப்பா. இன்றைக்கு அவர்களுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும். இன்றைக்கு அவருடைய வேதனைகள் நீக்கப்படட்டும். இன்றைக்கு அவருடைய விருப்பங்கள் நிறைவேறப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால என்னென்ன காரியத்துக்காக இன்றைக்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணும்படியாய், கை கூடி வர பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே வெற்றியின் சத்தத்தை உமது பிள்ளைகளுடைய காதுகள் கேட்கட்டும் ஆண்டவரே. துக்கத்தின் சத்தம் அல்ல, ஒரு வெற்றியின் சத்தத்தை கேட்கட்டும் ஆண்டவரே. ஒரு சந்தோஷத்தின் சத்தத்தை கேட்கட்டும் ஐயா. மகிழ்ச்சியின் சத்தத்தை கேட்கட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போகவே கூடாது. ஒரு நாளும் துவண்டு போகவே கூடாது. கர்த்தர் எங்களை அனலாக்கும்படியாய், கர்த்தர் எங்களை பலனாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனப்படுத்துகிற ஆவிகளை கடிந்து கொள்கிறோம். எல்லா பலவீனப்படுத்துகிற மனுஷர்களை கர்த்தர் எங்களை விட்டு அப்புறப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுதே வானத்தின் பலகணிகள் எங்கள் ஒவ்வொருவருக்காக திறக்கப்படுவதாக. வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவேன் என்று சொன்னீரே. இதோ வானத்தின் பலகணிகள் எங்களுக்காக திறக்கப்படுவதாக. வானத்தின் பலகணிகள் எங்களுக்காக திறக்கப்பட்டு கர்த்தருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை ஏராளமாய் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னைக்கு வேலை இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் சகோதரனுக்காக, சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். நல்ல வேலை இல்லையே, நல்ல சம்பாதிக்க முடியலையே ஆண்டவரே. வருத்தத்தோடு இருக்கிறவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கர்த்தர் உருவாக்கி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க உருவாக்குகிற தேவன் ஆண்டவரே. நீங்க உருவாக்குகிற தேவன் ஆண்டவரே. சிருஷ்டி கர்த்தர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா, வேலைகளை உருவாக்கி கொடுங்க, ஏற்படுத்தி கொடுங்க. என் தேவன் அப்படி செய்ய போதுக்காய் சோதரம். என் சகோதரனுடைய வேதனைகளை மாற்றி கண்ணீரை துடைத்து இன்றைக்கு ஒரு அற்புதத்தை, இன்றைக்கு ஒரு அதிசயத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. வேதம் சொல்றது போல உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்கிறது போல இன்னைக்கு யாரும் துக்கமுகமா இருக்கக்கூடாதப்பா. அன்றைக்கு ஆண்டவரே நெகேமியா, ஆண்டவரே ஸ்தோத்திரம், துக்கமுகமா இருந்தாரே. அதே போல இன்னைக்கு யாரும் துக்கமுகமா இருக்கக்கூடாதப்பா. யாருடைய வாழ்க்கையில துக்கமுகமா இருக்கக்கூடாது ஆண்டவரே. அவருடைய முகங்களை கர்த்தர் சந்தோஷமாக மாற பண்ணுவீராக. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, குழப்பம் எல்லாவற்றும் விடுதலை கொடுத்து ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு சமாதானத்தை தேவன் உண்டாக்கி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றி
மாற்றி கொடுப்பீராக. தேவன் தாமே ஒவ்வொருடைய துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபையானது ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. எல்லா பிரச்சனைகளுக்கு முடிவை நீர் உண்டாக்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா போராட்டங்களுக்கும் ஒரு முடிவை நீர் உண்டாக்கி கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.